கர்த்தரின் பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு அவளை திரும்பி பார்த்து, மகளே திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானார். ஆமேன். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு 12 வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ ஆஸ்பத்திரியில் பார்த்து கூட அந்த பெரும்பாடு நிற்கலை. அதனால் அவங்க என்றைக்காவது ஒரு நாள் இயேசுவை பார்த்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலகிலும் நான் சுகமாவேன்னு விசுவசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து இயேசுப்பா அந்த இடத்துல ஒரு ஊருக்குள்ளே வந்துகிட்டு இருக்காரு. அதை கேள்விப்பட்டு அவங்க ஓடி போய் அவருடைய வஸ்திரத்தை தொடும்போது அவங்களுக்கு சுகமாயிடுறாங்க. அதனால் இயேசுப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம வல்லமை புறப்பட்டு வந்துச்சே, அப்படி யார் அது அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் தான்ப்பா அப்படின்னு. அப்போ அந்த நேரமே உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் அவங்க அவர் பின்னாடி ஊழியம் செய்கிறாங்க. சோத்திரம். அதே போல் நம்மளுக்கு வர பிரச்சனைகளையே ஆண்டவர் பார்த்து நம்ம ஒரு நாள் நம்ம ஜெபிக்கணும், கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே ஒரு தாகம் கண்டிப்பாக வரணும். வரும்போது ஒரு நாள் நம்ம இருக்கிற கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து சோத்திரம் பண்ணி சொல்லி தீர்த்தன்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷத்தில் எல்லாமே பறந்து போயிடும். அதற்காக நன்றி.